இது வந்து கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பலரோட இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்காரு, கதை கேட்டுட்டே இருக்காரு. இப்போ நிறைய பேர் வந்து லிமிட் பண்ணிட்டாங்கல்ல சார். ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா போதும். சிவகார்த்திகேயன் அவர்களே பேசும்போது குறைச்சிட்டேன் ஃப்ரீக்வன்சி என்று சொல்றாரு. ரஜினி வந்து எப்படி அந்த ரேப்போ மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. யங் டைரக்டர்ஸ்ட்ட கதை கேட்கறதா இருக்கட்டும், இல்லை படங்கள் பார்க்கறதா இருக்கட்டும். அதான் ரஜினிகாந்த். அதான் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் அப்டேட்லேயே இருப்பார், கரண்ட் அப்டேட்டில் இருப்பார். எஸ்பி முத்துராமன் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-25 படம் பண்ணியிருக்காரு. ஆனால் எஸ்பி முத்துராமன் கொஞ்சம் அந்த ஃபீல்டு கொஞ்சம் அப்படி இல்லை விலகிறப்ப அடுத்து சுரேஷ் கிருஷ்ணா அவங்க ட்ராவல் பண்ணுறாரு. சுரேஷ் கிருஷ்ணா கூட பேக் டு பேக் பண்ணுறாரு. சுரேஷ் கிருஷ்ணா இருந்து அப்படி கேஎஸ் ரவிக்குமார் போகிறார். இன்னைக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் கனகராஜன் இன்னைக்கு உள்ள ஆட்கள் வந்துட்டார்ல. அப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ, கரண்ட்டில் என்ன குதிரை ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த குதிரையின் மேல் ஏறி சவாரி செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். அப்போ அப்டேட்டில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். ரசிகர்கள் இவங்க ரசிக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் போகணும். இதில் நான் வந்து எனக்கு பழைய படத்தில் தான் அந்த டேரக்டர் கூட தான் நடிப்பேன், அந்த இசையமைப்பாளர் கூட நடிப்பேன்னா 70 வருஷமாக 50 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் விற்க முடியாது. அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும், தகவல் வச்சுக்கணும். தன்னைத்தானே அவர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்படி ஃபோனில் அப்டேட் வர்ற மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன கரண்ட்டில் இருக்கிறோ இவங்களை கொண்டாடுறாங்க, இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க, இதுதான் ட்ரெண்ட்டு, அப்போ இவங்களோட போவோம் அப்படிங்கிறத தன்னை வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு.